அடுத்தவா புருஷன் தான் வேணுமா உனக்கு, நீ வந்தனாலதான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படிதான் நாசம் பண்ணுவியா, அந்த மாதிரி கேக்குறாங்க. நானும் இவ சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஒருத்தங்களுக்கு செகண்ட் லைஃப் கொடுக்கும்போது அதுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இதுல சொல்றதுக்கு எனக்கு வெக்கமே இல்லை. எனக்கு அவங்க வாழ்க்கை வச்சு தான் போதும். எனக்கு இவங்க எமோஷனலா பேசணும்னு எனக்கு ஒண்ணுமே பேச முடியல. அவங்க அழுவுறாங்க. அழுகுலையா? இல்ல 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 இல்ல. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அங்க வந்து ஒரு ஜோடியோட சுத்துறாங்கப்பா. அதான் அவர் வந்து உடனே நம்ம விருப்பத்திற்காக என்கேஜ்மெண்ட் பண்றாருப்பா. இப்படி பார்த்தா நான் நிறைய என்கேஜ்மெண்ட். அண்ட் இவர் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஹஸ்பண்ட் மெட்டீரியலா ஏத்துக்கலாம்ப்பா. எப்போனா அவங்க லைஃபை விட என் லைஃபை பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து எனக்கு என் கூட சேர்றதுனால உனக்கு தான் நிறைய கெட்ட பேர் வரும், அது உன்னால தாங்க முடியாதுன்ட்டு விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதனால எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. என்கிட்டயே நாங்க பிரிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறேன்லாம் சொல்லியிருக்கிறோம். உண்மைலாம் தெரிஞ்சக்கு அப்புறம் தான் எனக்கு இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னரே வந்துச்சு. இவ்வளோ இது வரைக்கும் ஏதோ இவன் தாண்டா ஏதோ பண்ணியிருக்கான். என்னதான் இருந்தாலும் டக்குன்னு நம்ம ஒரு பொண்ணை தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. இப்போ வெளியில இருந்து பாக்குறதுக்கு மணியா அவன் பின்னாடி இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு, அவன் இவ்வளவு பேட் நேம் வச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப யார் வீட்டுல பொண்ணு கொடுக்க சம்மதிப்பாங்க. ஸோ அவங்க நோ அப்படின்னு இருந்தாங்க. இவங்க என்ன கேட்கறாங்களோ அதை இவங்க ரிலேட்டிவ் சைட்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன இன்னொருத்தி புருஷன் தான் அவனுக்கு வேணுமா அப்படின்னு இவங்க ரிலேட்டிவ் சைட்லயே கேட்க ஆரம்பிச்சாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் அழுதுட்டு இருக்கேன், நான் புலம்பிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் என்ன நீ அழுதுட்டே இருக்க, சிம்பதி கிரியேட் பண்றியா, மூவ் ஆன் ஆகு அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் எப்படா நீ மூவ் ஆன் ஆவ, நீ எப்படா சிரிப்ப, உன் வாழ்க்கையில் நீ சிரிக்கவே கூடாது, நீ அழுதுட்டே இருக்கணும். நீ அழகா தானே இருக்க, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பின்னாடியே தொங்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஆம்பளையே கிடையாது, அவனை கல்யாணம் பண்ணா அவனுக்கு குழந்தைய பிறக்காது, இவனுக்கு அதனாலதான் பாஸ் லைஃப்ல குழந்தையே இல்லை. வானம் பொழியாம பூமி விளையுமா கூறு, பூக்கள் மலர்ந்தாலும் சூடும் அழகில் தான் பேரு. கலாட்டா தமிழ் 20 வணக்கம். இப்ப நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்களும் அவருடைய வந்து வருங்கால மனைவி அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தனுஷா அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேனா பாத்துட்டீங்க, உங்களுக்குள்ள எப்ப அந்த காதல் துளி வந்து மனசு? அது எப்படின்னு கேட்பேன். உங்களை ஒரு காதல் துளி ஓகே பையன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறது ஓகே, இதுதான் வந்து ஓகே நம்ம வந்து லவ் இறங்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாஸ்ட் லைஃப்ல ஒரு அனுபவம் இருந்திருக்கு, வீட்டுல சம்மதி வைக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டம் இருந்தப்போ எப்படி உங்களுக்கு தோணுச்சு லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு? இல்ல ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த இன்டென்ஷனே இல்ல. ஏன்னா இவங்களோட பாஸ்ட் நான் சொன்னேன்ல, நானும் ஒரு ஃபேன் கேர்ள்ன்றனால எனக்கு ஃபேன் மட்டும் இல்ல, இவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பாத்திருக்கேன். கப்பிள் கிரியேட்டர்ஸ்ல இவங்களோட வீடியோஸ் எனக்கு பிடிக்கும். நாங்களே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள காலேஜ்ல நிறைய பேசிக்குவோம். என்கிட்டயே நாங்க பிரிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறேன்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆமா, அப்புறம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனக்கு அப்புறம் தான் இவங்க ஏன் எனக்கு வந்து கேட்கலாமா வேண்டாமா, எதுக்கு பிரிஞ்சாங்கன்னு கேட்கலாமா வேண்டாமான்னு டவுட்டாவே தான் இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நான் கேட்டேன், எதுக்காண்டி 2 பேரும் பிரிஞ்சிங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுவுமே கொஞ்சம் நல்ல க்ளோஸ் ஆனக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே என்கிட்ட அவங்க எந்த விஷயத்துலையுமே ஷேர் பண்ணதே கிடையாது. அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனக்கு அப்புறம் சொன்னக்கப்புறம் உண்மைலாம் தெரிஞ்சக்கு அப்புறம் தான் எனக்கு இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னரே வந்துச்சு. இவ்வளோ இது வரைக்கும் ஏதோ இவன் தாண்டா ஏதோ பண்ணியிருக்கான். சத்தியமா என்னதான் இருந்தாலும் டக்குன்னு நம்ம ஒரு பொண்ணை தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. அப்புறம் நாங்க டிசம்பர் 3ல ஒன்னா ஒர்க் பண்ணும்போது இவங்களோட கேரக்டர் எல்லாமே எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் டிசம்பர் 3ன்னு ஒரு ஷார்ட் சீரிஸ் ஒன்று பண்ணோம், வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம். அதுலதான் இவங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு. அந்த சாஃப்ட் கார்னர் இப்ப லவ் ஆகி மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. எப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க 2 பேரும்? அது ப்ரப்போஸ் வந்து அபிஷியலா பண்ணலாம். இருந்தாலும் வந்து இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, சரி ரைட் இதுக்குள்ள நம்ம லவ் பண்ணுது அப்படின்ட்டு. இந்த டிவோர்ஸ் விஷயம் இதுக்கு விஷயமா நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுல வந்து இந்த டிசம்பர் 3 ஈரோடு ஷூட் அப்போ இவங்களோட அம்மா வந்திருந்தாங்க, தம்பியும் ஆர்டிஸ்ட் அதுல. ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஆனா என்னதான் இருந்தாலும் யார் ஒத்துப்பா செகண்டா கொடுக்கறதுக்கு இவ்வளவு நான் படிக்க வச்சு வளர்த்து கொடுக்கணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த தயக்கத்திலேயே இருந்தாங்க. அப்புறம் இங்க நம்ம வீட்லயுமே அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போனா நான் ஆனா இந்த மாதிரி பேசினாலே அம்மா உங்களுக்கு நான் போன டைம் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன், அம்மா வந்து பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அம்மா வந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. அது எனக்கு நடுவில் தெரிஞ்சு நான் நிறைய சண்டை போட்டேன். இந்த மாதிரி அவங்க மனசுல ஏதாவது வளர்க்க விட்டுறாதீங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, ஸோ படிக்க வச்சிருக்காங்க. அவங்க நீ சண்டையை போட ஆரம்பிச்சிங்களா? அம்மாட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அது எந்த அளவுக்குன்னா அம்மா வந்து இவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க. வந்தாங்கன்னா டீ குடுத்துட்டு அப்படி கம்முன்னு இருந்துருவாங்க. அந்த மாதிரி ஏன்னா ரொம்ப சண்டை போட்டேன், அவங்க மனசுல ஏதாவது வாசம் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த டிவோர்ஸ்ன்றது அபிஷியலா ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்லயும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்லயும் ஒரு 2 பேருக்கு ஓகேன்னா ஒரு 3 பேருக்கு வேணான்ற மாதிரி இருக்கு. யாருக்குனாலும் நம்ம எல்லா விஷயத்தையும் போய் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது, சொல்ல முடியாது இல்ல. ஸோ வெளியில இருந்து பாக்குறதுக்கு மணியா அவன் பின்னாடி இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு, அவன் இவ்வளவு பேட் நேம் வச்சிருக்கான் அப்படிங்கிறப்போ யார் வீட்டுல பொண்ணு கொடுக்க சம்மதிப்பாங்க. ஸோ அவங்க நோ அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா டிவோர்ஸ் வாங்கினதுக்குலாம் அப்புறமா இவங்க நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்லயும் பேச ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா 2 பேரண்ட்ஸும் பேசிக்கிட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதையும் தாண்டி முக்கியமான ரீசன் இதை ஒத்துக்க மாட்டாங்க. முக்கியமான ரீசன் என்னன்னா நிறைய கான்ட்ரவர்சியான கமெண்ட்ஸ் வந்து இவங்க பேரே ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு. அவங்க ரிலேட்டிவ் சைட்ல இருந்து எல்லாமே இவங்க என்ன கேட்கறாங்களோ அதை இவங்க ரிலேட்டிவ் சைட்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன இன்னொருத்தி புருஷன் தான் உனக்கு வேணுமா அப்படின்னு இவங்க ரிலேட்டிவ் சைட்லயே கேட்க ஆரம்பிச்சாங்க. அது இவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணி நிறைய நாள் நீங்க சொல்றது இவங்க சொன்னா கரெக்டாக நினைக்கிறேன். நீங்க பார்த்த எவ்வளவு பிரச்சனை பார்த்துருப்பீங்க, அதாவது வீட்டை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா ஒரு பையன் வீட்டில் சிம்பிளா வந்து சொல்லிடலாம் இந்த மாதிரி லவ் பண்றமா அப்படிலாம். ஆனா ஒரு பொண்ணு அதுவும் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் சொல்றது வந்து எவ்வளவு ஒரு வீட்ல என்னெல்லாம் சொன்னாங்க? உங்க அம்மாவோட ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் அம்மாக்கு வந்து இவங்களோட பாஸ்ட் எதுவுமே தெரியாது. இவங்க சோஷியல் மீடியால இருக்காங்கன்றதா தெரியுமே தவிர்த்து இவங்க பாஸ்ட் கான்ட்ரவர்சி எதுவுமே அம்மாக்கு தெரியாது, எங்க வீட்டுல உள்ளவங்களுக்குமே தெரியாது. அப்புறம் இவங்களை ரொம்ப பிடிச்சனால வீட்லயே நிறைய பேசும்போது நானா தான் போய் சொன்னேன், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்கு, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, அது எதுவுமே இன்னும் ப்ராப்பரா முடியல, இப்ப எதுவுமே அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லாதமா நான் தான் அப்ளை பண்ணிட்டு ஆல்ரெடி அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே டிவோர்ஸ் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு, அதனால எதுவுமே பேசிடாதீங்கன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனா அம்மாவுக்கு வந்து அது எல்லாத்தையுமே தாண்டி அவன் நல்ல பையன், அவன் மேல ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட எங்க வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன், இதுதான் நடந்திருக்கு அவங்க பாஸ்ட்லன்றத நான் சொல்லிட்டேன். அதனால எங்க வீட்டுல உள்ளவங்களும் பையன் நல்ல பையன் தானே, அவன் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இந்த முடிவுக்கே வந்தாங்க. வீட்டுல பிடிச்சதுனாலதான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே, இந்த அளவுக்கு மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்தது எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சதுனாலதான். இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, அவங்களுக்கே இவங்களோட கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பேட் நேம் வந்ததுலாம் உண்மை. அதாவது இந்த மாதிரி அடுத்த இதான் வேணுமா உனக்கு அப்படிங்கிற பேரு இன்னும் நிறைய நீ வந்ததுனாலதான் அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எனக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பேர் வாங்கி. அது என்னன்னா நான் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நான் இவங்கள்ட்ட பேசினது கிடையாது. இவங்க பிரிஞ்சு 2 வருஷத்துல அந்த 2 வருஷத்துல லாஸ்ட்ல தான் இவங்களை எனக்கு பழக்கமே. இவங்களை நான் அப்பதான் மீட் பண்ணவே செய்யறேன். அதனால அடுத்தவங்களோட புருஷனா என்ன சொல்றாங்கன்னா நீ இவளுக்காக தான் அவங்களை கழட்டி விட்டுருக்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா நான் என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு கழிச்சு தனான ஒருத்தி வருவா அப்படின்னு நான் ஜோசியம் பார்த்தா நான் அவங்கள இது பண்ணி விடுவேன். கொஞ்சம் கூட யோசிக்காம ஈஸியா பேசிடுறாங்க. இவங்க வந்து இந்த லாஸ்ட் 8 மாசம் தான், அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் அழுதுட்டு இருக்கேன், நான் புலம்பிட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் என்ன நீ அழுதுட்டே இருக்க, சிம்பதி கிரியேட் பண்றியா, மூவ் ஆன் ஆகு அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க. இப்ப மூவ் ஆன் ஆனதுக்கு அப்புறம் எப்படா நீ மூவ் ஆன் ஆவ, நீ எப்படா சிரிப்ப, உன் வாழ்க்கை நீ சிரிக்கவே கூடாது, நீ அழுதுட்டே இருக்கணும், அழுதனால நான் திட்டுவேன். என்னதான் பண்ணணும்னே தெரியல இவங்களுக்கு. அது வந்து நீ கமெண்ட் படிக்காம இருந்தாலே இருக்க முடியல. அவங்களால அது இருக்கவே முடியாது. அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க அப்ப சொன்ன மாதிரி இப்ப வரைக்கும் கமெண்ட்ஸ் அடிக்ட் தான். இப்போ உங்களுக்கு ஹர்ட்டான கமெண்ட் என்ன? இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் போட்டாங்க அப்படி மாதிரிலாம் உங்களுக்கு ஹர்ட்டான கமெண்ட் என்ன? நான் மணிக்காக இந்த விஷயம்லாம் தாங்கிக்கிட்டேன், அடுத்தவா புருஷன் தான் வேணுமா உனக்கு, நீ வந்தனாலதான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படிதான் நாசம் பண்ணுவியா, அந்த மாதிரி கேக்குறாங்க. ரொம்ப இன்னும் இருக்கு. இன்னும் அவன் நீ அழகாதானே இருக்கு, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பின்னாடியே தொங்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஆம்பளையே கிடையாது, அவனை கல்யாணம் பண்ணா அவனுக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இவனுக்கு அதனாலதான் பாஸ்ட் லைஃப்ல குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு உண்மை தெரிஞ்சனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இல்லையா, எனக்கு உண்மை தெரியும் அதனால நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். பாதி பேருக்கு உண்மையே தெரியாது, அதனால அவங்களுக்கு நம்ம போயிட்டு புரிய வைக்கிற இடத்துலயும் நாங்க இப்ப இல்ல.
அதனாலதான் சரி அவங்க உண்மை தெரிஞ்சா இப்படி பேச மாட்டாங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, நான் அதனால இந்த முடிவு எடுத்திருக்கேன்ற மாதிரி நானும் அப்படியே விட்டுட்டேன். என்னதான் நம்ம அதுல இருந்து வெளியே வந்தாலும் ஒரு சில பேர் இன்னுமே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு தான், கமெண்ட்ஸ் விட இன்பாக்ஸ்ல டைரக்டா வந்து நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் டெக்ஸ்ட் பண்றது முக்காவாசி வந்து கேர்ள்ஸா தான் இருப்பாங்க. அதுதான் இன்னுமே கஷ்டமா அந்த இருக்கும். நிச்சயம்ன்ற பேச்சுக்கு முன்னாடி கூட நான் இவங்கள்ட்ட சொன்னேன், இப்போ கூட ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எங்களுக்குள்ள ரொம்ப ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய முடியாத மாதிரி லவ்னு வந்தது எல்லாமே இந்த கொஞ்ச நாள்ல தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் வந்து இந்த பாரு கிட்ட வராதேன்னு சொல்லுவேன், இவங்களும் ஆஹா நான் கிட்ட வர மாட்டேன்பா அப்படின்னே இருப்பாங்க. ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே இருந்தோம். ஃபேமிலியில பேசிக்கிட்டும் நம்ம வந்து இது பண்ண வேணாம் அப்படின்னே இருந்தோம். ஸோ அந்த டைம் வரைக்குமே நான் சொல்லியிருந்தேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, இவ்வளோ பேட் கமெண்ட்டை இவ்வளோ பேட் பேரை நீ சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை, நீ அதனால இப்போ கூட விட்டு விலகிரு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவங்க வந்து விடாப்பிடியா இல்லை, எனக்கு வந்துருச்சு இந்த பேரை நான் மாற்றி காட்டுவேன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நின்ட்டாங்க. அதாவது பாஸ்ட் அப்படி நடந்துருச்சு, அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து நம்ம திரும்ப இந்த முடிவு தைரியம் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பதவிக்கிற ஆள் தான். கமெண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் போயிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அண்ட் இப்போ திரும்ப நான் வந்து நம்ம சரி ஸ்ட்ராங்காக வந்து எங்கேஜ்மெண்ட் முடிவு பண்ணலாம், நம்ம ஓப்பனாக வெளியே சொல்லுவோம் லவ் பண்ணுறத அப்படிங்கிற அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தைரியம் இல்லை, இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லி தான். இன்னொன்று என்னென்னா, நான் சும்மா அதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மேரேஜ் அப்டேட்னு சொல்லி போடும்போது அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வந்து பேட் கமெண்ட்ஸ் வர 4 பேரை தான் மண்டையில் ஏற்றிக்கிறோம், அங்கே 40,000 பேர் நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில் மாறிடணுன்ற மாதிரி அக்கறை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டதுலேயே போட்டிருப்பேன், அந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது என்னால் நம்பவே முடியல. நான் சும்மா ஸ்வைப் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதை கூட வ்ளாகில் போட்டிருப்பேன். அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளோ பேர் என் லைஃப் ஏதாவது ஒரு வகையில் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. முதல்ல நான் அந்த நிச்சயதார்த்தம் அப்படியே ஒரு வேளை நடந்தால் கூட யாருக்கும் எதுவுமே சொல்லாமல் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் அதை தாண்டி இத்தனை பேர் அக்கறை கொண்டு இருக்காங்கன்றப்போ நம்ம அவங்களுக்காகவாச்சு கண்டிப்பாக இதை வெளியில் சொல்லணும். நம்ம இன்னொன்று என்னென்னா, நான் வந்து துரோகம் பண்ணல, யாரையும் ஏமாத்தலை, தப்பு பண்ணல, லீகலாக எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சதுக்கப்புறம் என் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற வார்த்தையாக தான், அவங்க தப்புனா நீ தப்பு, அவங்க துரோகம்னா நீ துரோகம். அவங்களுக்கு அந்த கான்செப்டே புரியல. அதாவது ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தரை நம்ம தேடிக்கிறதுக்கு பேர் துரோகம், தப்பு, ஏமாத்துறது, என்ன வேணாலும் சொல்லி முடிச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க, ஏமாத்திட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்றப்போ நம்ம வேற ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணுறோம்னா அது பேர் மூவ் ஆன் ஆகுறது அப்படின்றது புரிஞ்சிக்கவே இல்லை. அதான் அதுக்கப்புறம் தான் மூவ் ஆன் ஆகிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த முடிவு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், அங்கே வந்து ஒரு ஜோடியோட சுற்றுறாங்கப்பா, அதான் அவர் வந்து உடனே அவங்க விருப்பத்திற்காக எங்கேஜ்மெண்ட் பண்ணுறாருப்பா, இப்படிலாம் வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இதுக்கு உங்கள் ஆன்சர் என்ன? இப்படி பார்த்தா நான் நிறைய எங்கேஜ்மெண்ட் சொல்லுவேன். சிம்பிளா எனக்கு வந்து லைஃப் வேணும். எனக்கு வந்து அப்படி பார்த்தா நான் இது வரைக்கும் 2 வருஷம் கேப்ல நான் யாருக்கூடையும் கப்பலாலாம் ரீல் பண்ணதில்லை, பெருசாக இது பண்ணதில்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக ரீல் பண்ணது எல்லாமே. அவங்க அந்த ரீல் பண்ண ஆர்டிஸ்ட்டே வந்து என் லைஃப் பார்ட்னர் வராங்க, அதுவும் என் பாஸ்ட்டு எனக்கு நடந்த எல்லா இன்சிடெண்ட்டும் தெரிஞ்சு வராங்க. அப்படிங்கிறப்போ அது எனக்கு அவங்க வாழ்க்கை கொடுத்த மாதிரி தான். அவங்க ஒருத்தங்க வாழ்க்கை பிச்சை போட்டிருக்காங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி யாரையும் வெறுப்பேற்றி ஒன்றுமே. நான் இப்போ கூட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ அவங்க வந்து சைலண்ட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேன்ஸுங்கிற பேரில் நிறைய பேர் வந்து ட்ரிகர் பண்ணி தான் எங்கள் வாயை பிடிங்கிட்டே இருக்காங்க. இப்போவும் நாங்கள் எதையுமே சொல்லணும், எதையுமே அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்கள அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்ற மைண்ட் செட்டே இல்லை. நான் அவங்க ஃபேன்ஸ்கிட்டையும் அதான் சொல்கிறேன், நீங்கள் அவங்க ஃபேன்ஸாகவே இருந்துக்கோங்க, ஆனால் எல்லாரையும் வாழ்த்துங்க. இப்போ நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணேன், அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணுறேன், துரோகம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல, இல்லை அதுக்கு அகென்ஸ்டாக நிற்கிறதுல தப்பு இல்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு நாங்கள் தனி ட்ராக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் மனசு இருந்துச்சுன்னா வாழ்த்துங்க, இல்லைன்னா விட்டுட்டா அது போங்க. என் ஃபாலோவர்ஸுக்குமே நான் தான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட போய் அபியூசிவாக பேசுறது, திட்டுறது, அது எதுவுமே வேண்டாம். அவங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் அவங்களோட ஃபாலோவர்ஸ் இன்னொன்று அவங்களுமே இதை பற்றி எதுவுமே வெளியில் சொல்லலை, இது பண்ணல, பிரச்சனை பண்ணல. ஸோ அவங்கள நான் எதிராளியாக பார்க்க விரும்பலை. அவங்க ஃபேன்ஸுக்கும் நான் இது மூலமாக ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், எங்களுக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும். அண்ட் இவர் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக ஏற்றுக்கலாம்ப்பா, எப்போ வந்து உங்களுக்கு தோணுச்சு சரி வந்து கேர் பண்ணுற விதமா, இல்லை அவருடைய அழகா, அவருடைய கண்களா? இல்லை இப்படி சொல்கிறேன் ப்ரோ. எப்போனா அவங்க லைஃபை விட என் லைஃபை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து எனக்கு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு என் கூட சேர்றதுனால உனக்கு தான் நிறைய கெட்ட பேர் வரும்,
அது உன்னால தாங்க முடியாதுன்ட்டு என்னோட விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ம். அதனால எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப நாங்க க்ளோஸ் ஆனதே அதான் bro. நான் பூமர் மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். இல்ல நல்லா தான் இருக்கும். ஆனா ஏதாவது பண்ண பூமர் அட்வைஸ் இப்ப நான் அதுக்கு வரேன். ஏதாவது இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ற வெறுப்பா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுங்க. வெறுப்பான இருந்தது கிடையாது. இப்போ நான் ஏதாவது இல்ல, பண்ணி ஆமாங்கிறதுல ஒரு பயங்கர வெறுப்புகள் இருக்கு. நான் அவங்க சொல்லி முடிச்சோன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. அது என்னன்னா, எங்க அம்மா அப்பா பேச்ச வந்து நிறைய கேட்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு நிறைய தடவை அம்மா பேச்ச கேளுதானா, அப்பா பேச்ச கேளுதானா, ஏன் தானே இப்படி பண்றேன், ஏன் தானே இப்படி பண்றேன்னு கேட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போதும் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் முன்னாடி. இப்போ வந்து மணி என்ன சொல்றாங்களோ அதை கேட்பேன். ஒரு வருஷம் சரி So, okay. இவங்க வந்து பேசிக்கா நல்லா மாடர்னான பொண்ணு தான். ஆனா சொல்லுவாங்களே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 மந்த் வந்து அதாவது கணவனுக்கு வந்து மனைவி வந்து ஓகே சொல்லுங்க சரி ஓகேங்க அப்படிமா அதுக்கப்புறம் தான் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? ஆமா bro, ஆமா bro. அவங்க பார்க்க நான் அதை நிறைய இவங்கள்ட்டே சொல்லியிருக்கிறேன். ஆ, நீங்க அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு இன்டர்வியூ பாருங்க. கல்யாணத்துக்கு வரேன். ஆஹ் அதுக்கு போக பண்ணுவேன். அது 100 சாமிகள் அந்த கால் கேட்பேன். ஓகே சொல்லுங்க. அதான் ப்ரோ, இவங்க வந்து பேசிக்கா வந்து மாடர்னான பொண்ணு. ம். இவங்க அவுட்ஃபிட் எதுவுமே இப்படிலாம் இருக்காது. தூத்துக்குடியில இருக்கிற மாடர்னான ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீட்ல எல்லாம் இப்போ நம்ம வந்து வில்லேஜ் சைடு கிராம சைடுன்றதுனால வீட்ல எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ மாடர்னா ட்ரெஸ் பண்ணா கூட வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. இப்போ நம்ம அதை எடுத்து சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், ஆனாப்பா இப்படி வந்து இந்த ட்ரெஸ் போட்டு இப்படி போனோம்னா பசங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அது எல்லாமே மேடம் பூமரா தான் தெரியும். ஆடை சுத்தத்தை பறிச்சிருக்காரு மணி அவர்கள். இல்ல இப்போலாம் அப்படி கிடையாது. கமெண்ட்ல போடுவாங்க ப்ரோ. ஆமா போடுவாங்க. நல்லதுக்கு தானே சொல்றேன். அதுவும் நானா சொல்ல மாட்டேன். அவங்க வீட்ல இருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த பாருப்பா இப்படி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போறாப்பா, எனக்கு அது பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்க பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து என்ன சொல்லுமோ அதை நம்ம சொல்லுவோம். சொல்லும் போது அவளுக்கு புரியாது. இதெல்லாம் எப்போ அவளுக்கு புரிய ஆரம்பிச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் நடந்திருக்கும். நடக்கும் போது அவளா வந்து கமிட் ஆகும். இந்த மாதிரி நீ சொன்னல அதே மாதிரி தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போதுதான் ஏதோ ஒண்ணு நமக்கு தான் ப்ரோ. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா பசங்களுக்கு தான் தெரியும் பசங்க பத்தி என்னன்னு. அதனால எல்லாரையும் தப்பு சொல்லல, ஆனா பசங்களுக்கு தான் எந்த பசங்க எப்படிங்கிற இது தெரியும். அதனால நம்ம சொன்னது அப்படியே நான் என்னைக்காவது நடக்கும்போது கால் பண்ணி பேசி அப்படிதான் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. பட் இது ஒரு கட்டத்துக்கு மேல பூமர்களை தாண்டி ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இல்லையா? இல்ல ஓகே நீ வா ஆப்போசிட் பர்சன் ஃபோர்ஸ்னா ஓகே தான். இல்ல அதான் நம்ம வந்து சொல்ற விதத்துல இல்ல நீ இது போட்டு போக கூடாதுன்னு சொன்னா ஃபோர்ஸ் தான். அது அவங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி அது ஃபோர்ஸ் தான் கண்டிப்பா. இப்படி போனா இப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்றது ஆப்ஷனல். அவளை நம்ம ஆப்ஷனா விட்டுறோம். நீ இப்படி பண்ணனா இப்படிதான் பேசுவாங்க, அதுக்கு மேல நீ பேச்சு வாங்கிக்கணும்னா உன் இஷ்டம் அப்படிங்கிறது தான். சரி ஓகே. அதே கேள்வி உங்கள்கிட்டயும், எப்போ உங்க கண்ணுக்கு வந்து ஒரு மனைவியாக அதாவது உங்க வாழ்க்கையோட துணைவியாக தெரிய ஆரம்பித்தார்கள்? டு பி ஃப்ராங்க் வந்து இவங்க எப்போ வந்து இவங்க வீட்டிலலாம் பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எனக்கு ஒரு இது தோணுச்சு, இவங்கன்னா நம்ம லைஃப் கரெக்டாக இருக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு பெரிய இதாக இருந்தது, பயமாக இருந்தது வந்து அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் லைஃபு, அதுவும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. வெல் செட்டில் ஃபேமிலி தான். வெல் செட்டில்லாம் இல்லை, மிடில் கிளாஸ் தான். வீட்டுக்கு ஒரே பொண்ணு, குட்டி ஒரு தம்பி மட்டும்தான். அப்படி இருக்கப்போ அவங்க எவ்வளோ கனவு வச்சிருப்பாங்க, நம்ம பொண்ணுக்கு அப்படி கல்யாணம் பண்ணணும் இப்படி கல்யாணம் பண்ணணும் நிறைய ட்ரீம் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போய் அதை கெடுத்து விடுற மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் பயந்து அந்த வீடியோ போட்டது, இந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் எல்லாம் பேசியே ஒரு மாதிரி இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த தோணுது வந்து இந்த டிவோர்ஸுக்கு அப்புறம் தான் நான் வந்து இவங்கள்ட்ட ஓப்பனாக சொன்னேன், இந்த மாதிரி நீ உங்க வீட்டை எல்லாத்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவ அப்படின்னா, வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம் வாங்கிடுவ அப்படின்னா நம்ம ஃபர்தரா பேசலாம் அப்படின்னு. நீ பேசும்போது சொன்னீங்க எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை யாரும் ஈஸி சொல்லவே முடியாது. எதுக்கு அந்த வார்த்தை சொன்னீங்க? இல்ல அது உண்மை. ஏன்னா இவங்க வந்து எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னா எனக்கு பெருசா தோணாது. இவங்க இன்ஸ்டா ஐடி என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டா ஐடியில் டெய்லி வர கமெண்ட்ஸு, டெய்லி வர மெசேஜஸ் எல்லாமே நான் பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணும், நான் அந்த இடத்துல இருந்துன்னா என்ன பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு இல்லை இந்த லைஃப் செட் ஆகாது அப்படின்னு வச்சுருப்பேன், எங்கள் அம்மாவை வச்சுருப்பேன், எல்லாரையும் வச்சுருப்பேன். நாளைக்கு இவங்க நம்ம லைஃப்பில் வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நான் நிறைய வச்சுருப்பேன். இவங்க அது எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணாமல் இல்லை நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம், இந்த சாய்ஸை நம்ம கரெக்டாக கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய ஏச்சு பேச்சுகளை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அது மாதிரி நாங்கள் நேர்லையுமே சில விஷயங்களை இவங்க பேஸ் பண்ணியிருக்கோம் பர்சனலாக. ஏன்னா அப்போ ஒரு பொண்ணுன்றக்கப்போ அவங்களுக்கு முறை பசங்க இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க சைடில் எல்லாருமே இவங்க யாரெல்லாம் இவங்களை நல்லா மதிச்சாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களை அபியூசிவாக பேசுறது,
இந்த மாதிரி உனக்கு அடுத்த ஒரு புருஷன் முன்னாடி போயிட்ட அப்படி இப்படிலாம் சொல்றது. அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு செகண்ட் ஆயிருக்காது, இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னா என்னால அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா. ஆனா அது எல்லாத்தையுமே மீறி அவ நிக்கிறான்னா நிச்சயமா இவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை தான் போட்டிருக்காங்க. இது வந்து எந்த வகையில ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரியல. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் வாய்ஸ். இப்போ நீங்கள் வளரும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நானும் இவ சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். அதனால ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கும். நானும் இவ சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். ஸோ ஒருத்தங்களுக்கு செகண்ட் லைஃப் கொடுக்கும்போது அதுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்படி அத்தனை அது ஒரு ஆம்பளைக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் வருதுன்றப்போ ஒரு பெண்ணாக இருக்கும்போது எல்லாருமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த லைஃப்லேருந்து எப்படியாவது வெளியே கூப்பிட்டு வரணும்னு தான் பார்ப்பாங்க. இவங்க அத்தனை பிரச்சனையும் தாண்டி என் கையை இருக்கமோ பிடிச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க. ஸோ இதில் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமே இல்லை, எனக்கு அவங்க வாழ்க்கை பிடிச்சி தான் போட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இவங்க சொல்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் விஷயமா ஏன் சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரி பார்க்குறீங்க? இல்லை அவங்க கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த முடிவு ஃபஸ்ட்டு சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். என்னன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பேசலை, தெரியாதவங்க தான் அப்படி பேசுகிறாங்க. தெரியாதவங்களுக்கு நான் போய் தெரிஞ்சுக்க வைக்கணும்னு நினச்சாலும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற இடத்துல அவங்க இல்லை. அதனால நான் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ஐயோ என்னப்பா வளர என்னங்க மக்களுக்காக அப்படி எனக்கு இவங்க எமோஷ்னலாக பேசணுன்னே எனக்கு ஒன்றுமே பேச முடியல. பல வழிகள் கடந்து. ஆமாம், அவ்வளோதான். எனக்கு அவங்களோட உண்மை எல்லாமே தெரியும். இவங்களோட பாஸ்ட்ல நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னேன், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தெரியாதவங்க தான் அப்படி பேசினாங்க. அதனால நான் தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன்னு எனக்குமே ஃபீல் பண்ணல. கரெக்டான டெசிஷன் தான் நான் எடுத்திருக்கேன் லைஃப்பில். சத்தியமாக இப்போ இருக்கிற மாதிரி ஒன்றை மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டையும் சேர்த்து நான் பார்த்துக்கிறேன். அதாவது இவங்கள பார்த்துக்கிற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே பத்திரமா பார்த்துக்கிறேன். அதான் நான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணோட கண்ணை பார்த்துங்க, அதுதான் டாஸ்க். ப்ளீஸ், எனக்கு வெக்க வந்துடும். அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. சத்தியமா இப்போ நீ பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி ஒன்று மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டையும் சேர்த்து நம்ம சத்தியமா உன்னோட பாஸ்ட்ல நடந்த எந்த கஷ்டமும் இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்குவேன். அம்மாவையும் நல்லா பார்த்துப்பேன், ராஜேஷ் அத்தாவையும் நல்லா பார்த்துப்பேன், உன்னையும் நல்லா பார்த்துப்பேன். ஃபைனல் டச்சா அவங்க அழுவுறாங்க. அழுகுங்க. அவர் தொடச்சு விடுங்க. ஐயோ அதையும் போட்டுவாங்கப்பா, வேண்டாம். சரி ஓகே, நெத்தியில் ஒரு முத்தம் அவர் கொடுக்கணும். நெத்தியில முத்தம் எதுக்காக இப்போ அழுகிறீங்க? என்னாச்சு? எமோஷனல் இல்ல. என்னாச்சு? என்ன அவ்வளோ பெயின்? எதுக்காக? இல்ல எனக்கு எது இல்லாம வந்து போயிடுச்சு. ஷேர் பண்ணுங்க. என்னாச்சு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதான் அவங்க நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கண்டிப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க, உன்னை நல்லா பார்த்துக்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த இல்லை எதுவுமே நடக்காத மாதிரி பார்த்துக்கன்னு ஒரு மாதிரி. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.